வணக்கம். ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து நம்ம வாரம் வாரம் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம மெட்ரோ சேனலுக்கு வந்து தேவேந்திர குருதேவா ஐயா வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து குருதேவா வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீட்சை நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் கலந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். இப்போ ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் இவங்களுடைய சிஷியரை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இவர்கிட்ட தீட்சை எடுத்து இப்போ அவங்க குருவாக மாறி இருக்காங்க. ஸோ எப்படி ஒரு சீடனாக இருந்து குரு லெவலுக்கு போகலாம் அப்படின்றத ரொம்ப எளிய முறையில் அழகாக வந்து ரொம்ப விளக்கி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குருதேவா வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆரம்ப புள்ளி எப்படி ஆரம்பித்தது, இது வந்து மக்களுக்கு புரியும் பண்ணும் நம்ம மெட்ரோபிப் நேயர்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். ஓகே. ஸோ குருதேவா வாசி யோகம் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய பேர் தயானந்தம் தேவேந்திரன். என்னை தேவாண்டு பொதுவாக கூப்பிடுவாங்க. ஸோ நான் 2018ஆம் ஆண்டு எனக்குள்ளே ஒரு எல்லை இல்லாத ஒரு தன்மையை உணரணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லாததை உலகளவை நான் உணரணுன்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு ஒரே வழி வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறது தான் ஒரே வழின்னு தெரிய வந்துச்சு. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம தியானத்தை தீவிரப்படுத்தினேன். ஏன்னா ஒவ்வொரு மூச்சும் கடைசி மூச்சு மாதிரி நான் எனக்குள்ளே கண்ணை மூடிட்டு தியானத்தில் இறங்கினேன். ஏன்னா எண்ணங்கள் அடங்கினா தானே தியானம் நடக்கும். கண்டிப்பாக. அப்போ எண்ணங்களை குறைக்கிறதுக்கு நம்ம இதுதான் நம்மளோட கடைசி மூச்சுன்ற மாதிரி நம்ம வாழணும். அப்போ தான் எண்ணங்கள் அடங்கும். ஸோ கண்ணை மூடிட்டு எண்ணங்கள் அடங்க, மனம் அடங்க, மூச்சு வந்து எனக்குள்ளே அடங்க தொடங்கிருச்சு. மூச்சு எனக்குள்ளே அடங்க தொடங்கினோடனே என் எண்ணத்தை புருவ மத்தியில் நான் வைக்க சக்தி வந்து உள்முகமாக புருவ மத்திக்கு பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ரொம்ப தீவிரமாக எனக்குள்ளே விளங்குது. ஒரு 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 ஃபயர் தானே. இந்த அண்டத்தில் உள்ளது நம்மளோட பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யூனிவர்ஸை உணர்றதுக்கு நமக்குள்ளே என்ன இருக்குன்றதை உணரணும் தானே. நிச்சயமாக. அப்போ இங்கே ஏதோ சூட்சமமாக இருக்குன்றதும் தெரிய வந்துச்சு. அப்போ இங்கே எண்ணத்தை வைக்க எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறிச்சு. அப்போ அந்த சக்தி உள்முகமாக பயணிக்க இந்த உடலுக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன்றதை உணர்கிறேன். இதுதான் தன்னை அறிதல்னு சொல்லுவாங்க. ஊ ஆம் ஐ, நான் யார், இப்படியெல்லாம். அப்போ தான் தெரிய வருது, இவெல்லாம் நான் ஒரு ஈகோவோட வாழ்ந்தேன். நான் தேவா, நான் படித்தவன், நான் சிவில் இன்ஜினியர், இப்படி அது ஒரு ஈகோ தானே. அப்போ தெரிய வருது, இந்த உடலுக்குள்ளே நான் இங்கே புருவ மத்தியில் தான் நான் வாழ்கிறேன்றது எனக்குள்ளே தெரிய வருது. அப்போ கண்ணை திறந்து பார்த்தா, ஆமாம் நம்ம இவ்வளோ நாள் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறோன்னு நம்ம நினச்சிக்கொண்டிருந்தோம். பார்த்தா இந்த உடலுக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு தெரிய வருது. அப்போ தெரிய வரும்போது என் நெட்ரிகன் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகி நான் இங்கே தான் வாழ்கிறேன்னு தெரியுது. அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே இருக்கேன். அப்போ இந்த உடல் மனம் இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் படுத்தலாம் அப்படின்ற அந்த இதில் முடிவு பண்ணேன். அப்போ எனக்குள்ளே அன்பை வளர்த்தேன். நான்லாம் பெருசாக அன்பு காட்டுற ஆள் கிடையாது. பொதுவாக அம்மா சொந்தம் பந்தம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன், ஃப்ரெண்டாக இருப்பேன், அவ்வளோதான். இந்த அன்பான மனிதன் அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தானே. ஆனால் நான் இந்த புருவ மத்தியில் வாழ்கிறேன்றதை நான் உணர்ந்தோடனே அடுத்தது பண்ண தொடங்குனது நம்ம எப்படி நம்மளோட அன்பை இன்னும் வளர்க்கலாம். ஸோ ஐ ஒர்க்ட் ஆன் திஸ் ஹார்ட். இப்போ பொதுவாக ஜிம்முக்கு போனோம்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், மசில்ஸை டெவலப் பண்ணுவோம். அப்போ நான் வந்து என் ஹார்ட்டை டெவலப் பண்ணேன். ஐ ஒர்க்ட் ஆன் திஸ். அப்போ நம்மளோட அன்பு எப்படி செலுத்தலான்றது இல்லை, அன்பான மனிதனாக எப்படி மாறலாம். ஸோ முதல்ல நம்ம செலுத்துறதுக்கு இருக்கணும். இங்கே ஒன்றும் இல்லாட்டி அங்கே கொடுக்க முடியாது. அப்போ எப்படி இதை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டாக மாற்றலான்ற இதை ஒர்க் பண்ணேன். சரியா? அப்போ அதுக்கு ஒரு நன்றி உணர்வோடு வாழ தொடங்கினேன். ஒரு சாப்பாடை கண்ட ஒரு நன்றி உணர்வு, எந்த உயிரை பார்த்தாலும் ஒரு உணர்வு, நன்றி உணர்வு. அந்த உணர்வை வளர்க்க இந்த எனர்ஜி வந்து எனக்குள்ளேயே சக்தி பவர்ஃபுல்லாக புருவ மத்திக்கு வர தொடங்கிச்சு. இது இருதயம் மூலமாக. ஸோ அப்போ மனசு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ ஒரு கொடுக்குற மனசு எனக்குள்ளே யாருக்காவது ஒரு கொடுக்குற மனசு இருக்கான்னு பார்ப்பேன் நான். ஏன்னா நான் எனக்குள்ளே இங்கே வாழ்கிறேன்னு தெரியுது. அப்போ நான் எப்படி இருக்கேன்றது முக்கியம் தானே.
அப்போ ஒரு 10 ரூபா இருந்தால் யாருக்காவது ஒரு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு ஒரு ரூபா சரி கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா, ஒரு 100 ரூபா இருந்தால் டக்குன்னு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் யாருன்றது எனக்குள்ளே தெரிஞ்சிருச்சு. அப்போ தெரிஞ்ச பிறகு நான் என்ன வளர்க்கணும், அப்போனா அந்த குவாலிட்டிஸை வளர்க்கணும். நம்ம சும்மா சொல்லி கொண்டிருக்கேன் அது ஊர் உலகத்தில் நான் தான் சிவன்டு. அப்போ எங்கே உன்ட பவரை காட்டுன்னு கேட்பாங்க, எங்கே உன் அன்பை காட்டுன்னு கேட்பாங்க. அது ஒன்றுமே இங்கே இல்லாட்டி எந்த ஒரு இது இல்லைண்ணா. அப்போ நான் அதை எனக்குள்ளே வளர்த்தேன். ஒரு 2018 2020 வரைக்கும் ஐ ஒர்க்ட் ஆன் மை செல்ஃப். நான் எனக்குள்ளே வளர்க்க ஓகே ஒரு கட்டத்தில் புரிஞ்சிச்சு. ஓகே இப்போ நம்ம இனி உலகத்துக்கு இறங்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பில்டாக இருந்தால் தானே இறங்கி அடிக்கலாம். நிச்சயமா. ஸோ இறங்கி அடிக்கலான்ற ஒரு முடிவு பண்ணுறேன் 2020ஆம் ஆண்டு. அப்போ ரைட் ஓகே நம்ம இப்போ நமக்குள்ளே இருக்கிறத நம்ம இமீடியட் சொந்தத்துக்கு சொன்னால் நம்மளை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. நான் லோக்கல் இந்தியன் பாஷையில் பேசுகிறேன். நம்மளை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. இவர் என்ன பெரிய சாமியாரா, இவர் என்ன பெரிய யோகியனா, இவர் பெரிய ஆள், அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு நல்லது பேசினா இந்த உலகத்தில் இடமே கிடையாது. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துக்கு பேசணும். நல்லா வாழ்கிற மனிதனை பெருசாக ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அது குறிப்பாக கடமையை பொறுப்பாக செய்கிற எந்த ஒரு மனிதனையும் அட்ராக்ட் பண்ணவே முடியாது. அப்போ நான் முடிவு பண்ணேன், என் கடமையை நான் பொறுப்பாக செஞ்சு கொண்டு நம்ம இதை இந்த உலகத்துக்கு நம்ம இந்த இந்த நமக்குள்ளே இருக்கிற சிவத்தன்மையை உலகத்துக்கு கொண்டு போகணுண்டு. அப்போ அப்படி இருக்கத்தான் நான் உலக மக்களை ரீச் பண்ணேன் 2020. ஓகே. அப்போ இந்த குருதேவா வாசி யோகம்ன்ற ஈக்குவேஷனுக்கு வரேன். எப்படி வருதுன்றதை சொல்கிறேன் சரியா. எனக்குள்ளே நிகழ்ந்த இந்த அற்புதமான யோகம் உலக மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சேன். அப்போ நான் உலக மக்கள் யார் தனக்குள்ளே ஒரு தேடுதலில் இருக்காங்களோ அவங்க என்னோட கனெக்ட் ஆகுனாங்க. அவங்க உலகம் பூரா இருக்காங்க. அப்படி இருக்க தேவாவை அறிமுகமானேன் அவங்க வாழ்க்கையில். அந்த கனெக்ஷன் மூலமாகவே அவங்களுக்குள்ள அந்த வாசி யோகம் மூலமாக அந்த அற்புதத்தை நிகழ்த்தக்குள்ள அவங்க என்ன குருதேவாவாக பார்த்தாங்க. அப்போ இந்த குருதேவா வாசி யோகம் சொல்கிறது அந்த வாசி அவங்களுக்குள்ள அற்புதத்தை நிகழ்த்தும் போது என்ன குருதேவாவை பார்த்தாங்க. அது குருதேவா வாசி யோகம்ன்ற ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் குருதேவா வாசி யோகம்ன்றது மக்களுக்குள்ளே நிகழ்கிற அற்புதம் தான். நான் தேவா தான். அவங்களுக்குள்ள அற்புதம் நிகழாத வரைக்கும் நான் தேவா. அவங்களுக்குள்ள அற்புதம் நிகழும் போது மூச்சு வாசியாக மாறும். அவங்க என்ன தேவாவை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு குருதேவாவை தான் பார்ப்பாங்க.